இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2014 வெளியான த கேர்ள் இன் த ட்ரெயின் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. 3 பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு மர்மமான கொலை. அந்த கொலையை யாரு பண்ணது, எதுக்காக பண்ணாங்க, யார் யார் அதுல சம்பந்தப்பட்டு இருக்காங்க, இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. படத்தோடைய கிளைமேக்ஸ்ல செம்ம ட்விஸ்ட் வேற இருக்கு. படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, அப்பதான் நல்லா புரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை தமிழ்ல இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு ட்ரெயின்ல போறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த 3 பொண்ணுங்கள்ல இவங்களும் ஒருத்தர். இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சு. குழந்தை இல்லாததால அதிக ஸ்ட்ரெஸ் ஆகி ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு மியூச்சுவலா பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஆனாலும் இவங்க பழைய காதல் வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு குடி பழக்கத்துக்கே அடிமைட்டாங்க. அதனால இவங்க வேலையில இருந்து இவங்களை தூக்கிட்டாங்க. இவங்க இருக்கிறதுக்கு கூட சரியான வீடு இல்லாம ஃப்ரெண்டோட வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப போறது கூட ஃப்ரெண்டு கிட்ட வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு சிட்டிக்கு போறாங்க. வெறுமனே ட்ரெயின்ல சிட்டிக்குள்ள போய் மால் அது இதுன்னு சுத்திட்டு குடிச்சிட்டு நைட்ல வேலையில இருந்து திரும்பி வர மாதிரி வராங்க. எந்த அளவுக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமைட்டாங்க தெரியுமா? நம்ம வயசு பசங்க எல்லாம் கூல் ட்ரிங்க் பாட்டில்ல ஊத்தி குடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஊத்தி வச்சு அப்ப குடிக்கிறாங்க. இவங்க இப்படி ட்ரெயின்ல போறதுக்கு கூட ஒரு முக்கிய காரணம் இருக்குங்க. அது ஏன்னா இந்த ட்ரெயின் போற ரூட்ல தான் இவங்க முன்னாடி வாழ்ந்த அந்த பழைய ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்த அந்த வீடு இருக்கு. இப்ப அந்த வீட்டுல இவங்களுடைய அந்த பழைய ஹஸ்பண்டும் அவருக்கு செகண்ட் ஒய்ஃபும் இருக்கு. அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. இவங்க இந்த பக்கம் போகும்போதெல்லாம் அந்த பழைய வீட்டை பார்த்தோம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சோம் ரொம்பவே நொந்து போறாங்க. அதே சமயம் இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருப்பா. அவ பேரு மேகன். நான் சொன்னல அந்த 3 பொண்ணுங்க, அதுல இந்த பொண்ணும் ஒருத்தி. இந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோயின் ரொம்ப பொறாமப்படுறாங்க. இவங்க ஏன் இவளை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா, இவங்க எப்படியெல்லாம் தன்னோட ஹஸ்பண்ட் கூட வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அன்பான ஹஸ்பண்ட், எப்பவுமே ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறது, இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு கிடைக்குது. இதை பார்த்து இவங்க தனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்துல எப்பவுமே அந்த பொண்ணை பார்த்து பொறாமப்படுறாங்க. கட் பண்ணா இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இவ யாருன்னா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு மேகன். இவளோட லைஃப்ல நடந்த பல விஷயத்தை பத்தி ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. இவ என்னதான் இவ லைஃப்ல ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியா இருந்தாலும் இவ லைஃப்லயும் நிறைய கெட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இவ லைஃப்ல முன்னாடி நடந்த பல கெட்ட நினைவுகளை நினைச்சு மன அழுத்தத்துல இருக்கா. அதனால இவளுடைய ஹஸ்பண்ட் கூட இவளால பல நேரத்துல ஹாப்பியா இருக்க முடியல. இதுக்காக தான் இப்படி ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு இருக்கு. இவ இந்த டாக்டர் கிட்ட பேசுறத விதத்தை பார்த்தா இவளுக்கு இந்த டாக்டர் மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இவளுக்கு 18 வயசு இருக்கும்போது இவளுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டு கூட தப்பான உறவு வச்சது போனது எல்லாத்தையும் இந்த டாக்டர் கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு குழந்தை இல்ல, இவளால குழந்தை பெத்துக்க முடியும், ஆனாலும் பெத்துக்கல. அதுக்கு என்ன காரணம்னு கதைக்கு பின்னாடி நம்மளுக்கு தெரிய வரும். இவ ஹஸ்பண்டும் இவளுக்கு குழந்தை பெத்துக்க முடியாதது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு பக்கத்து வீட்டுல, அதாவது நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டோடைய செகண்ட் ஒய்ஃப், அவங்க வீட்டுல குழந்தைய பாத்துக்கிற வேலைக்கு போறா. ஒரு வேலை இப்படி போனா இவளுக்கு குழந்தை பெத்துக்கிற ஆர்வம் வந்துரும்னு இவளோட ஹஸ்பண்ட் இதுக்கு ஒத்துக்கிறான். கட் பண்ண இன்னொருத்தையும் காட்டுறாங்க. யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோடைய செகண்ட் ஒய்ஃப். இவங்க பேரு ஆனா. நம்ம இவங்கள செகண்ட் ஒய்ஃப்னு கூப்பிடலாம். இவங்க வீட்டுல தான் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு மேகன் 6 மாசமா குழந்தைய பாத்துக்கிற வேலையை செய்யறா. சடனா ஒரு நாள் மேகன் வேற வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்றா. அதுவும் நாளைக்கே நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஷாக். என்ன இப்படி சடனா அம்போன்னு விட்டுட்டு போற? உன்னை நம்பி தானே நான் வெளியே போறேன், ஷாப்பிங் பண்றேன், குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன், இப்படி திடீர்னு போட்டா என்னடி அர்த்தம்? ப்ளீஸ் போகாதான்னு எவ்வளவு சொல்லி. ஆனா மேகன் எதையும் கேட்கற மாதிரி இல்ல. வீட்டோட சாவி கொடுத்துட்டு வேலையை விட்டுட்டு அன்னைக்கே போயிடுறா. இவ வேலையை விட்டு போனதுல இவங்க இவ்வளவு பயம்னா, ஒரு நாள் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வெளியே நிப்பாங்க. எங்க இவங்க வீட்டுல இல்லாத நேரத்துல நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்து குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்களோ, அவங்களால ஏதாச்சும் குழந்தைக்கு பிரச்சனை வந்துருமோன்னு இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதனாலதான் வீட்டோட பக்கத்துல இருக்க இவளை இவ்வளவு நாள் துணைக்கு ஒத்தாசையா வச்சிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே ஹஸ்பண்ட் காரன் வீட்டுக்கு வந்ததும் மேகன் வேலை விட்டு போன எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஹஸ்பண்ட் காரனுக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க போல. இந்த விஷயத்தை நினைச்சோம் அந்த செகண்ட் ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. இப்படிதான் இந்த 3 பொண்ணுங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையால நிம்மதி இல்லாம இருக்காங்க. அதே சமயம் இந்த 3 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் ஒருத்தர் சம்பந்தப்படுத்தியும் இருக்கு. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் செகண்ட் ஒய்ஃப் குழந்தையோட பிக்சரை Facebookல பாக்குறாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லாததால எங்களுடைய ஹஸ்பண்ட் குழந்தை மேல ரொம்ப பாசம் வைக்கிறாங்க. நடுநடுல அந்த ஹஸ்பண்டுக்கு எக்ஸ் ஹஸ்பண்டும் மாத்தி சொல்வேன், எல்லாம் ஒருத்தர் தான், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளுக்கு நாள் நம்ம ஹீரோயினுக்கு தனிமையான வாழ்க்கை மேல ரொம்ப பயம் வருது. எதிர்காலத்துல யாரும் நம்ம இருக்க மாட்டாங்களோன்னு நினைச்சு ரொம்ப பதட்டமா இருக்காங்க. மறுநாள் வழக்கம் போல ட்ரெயின்ல போறாங்க. நைட்டு அளவுக்கு அதிகமா குடிச்சதால அந்த போதை இன்னமும் கொஞ்சம் இருந்துட்டே இருக்கு. கரெக்டா அந்த பழைய வீடு வரும்போது ட்ரெயின் கொஞ்சம் மெதுவா போகுது. அப்போ அந்த பழைய வீட்டுல அவங்க ஹஸ்பண்டும் செகண்ட் ஒய்ஃபும் பால்கனில வந்து நிக்கிறாங்க. ஒருத்தரை கட்டி பிடிச்சி முத்தமும் கொடுத்துக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோயின் ட்ரெயின்ல இருந்தபடியே பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியுது, ஆக்சுவலா அந்த செகண்ட் ஒய்ஃப் கட்டி பிடிச்சி கிஸ் பண்றது அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிடையாது, வேற ஒரு ஆளு. மறுபடியும் அந்த ஆள் யாருன்னு சரியா பார்க்க ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளேயும் ட்ரெயின் அங்க இருந்து மூவ் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக். அன்னைக்கு முழுக்க வழக்கத்தை விட ரொம்ப பதட்டமும் கோபமும் இருக்காங்க. பயங்கரமா குடிக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் மேல கொலை வெறியில இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட மனசார தாங்க டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க. தனக்கு குழந்தை இல்லாததால தன்னுடைய ஹஸ்பண்ட் ஆச்சும் வேற ஒரு
பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று சந்தோஷமா வாழட்டும்னு தன்னுடைய வாழ்க்கையை வேற ஒரு பொண்ணுக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா எதுக்காக தன்னுடைய லைஃபை தியாகம் பண்ணாங்களோ அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த செகண்ட் ஒய்ஃப் துரோகம் பண்ணிருக்காங்கன்னு பயங்கரமா கோபப்படுறாங்க. கோபத்துல அந்த செகண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணணும்னு தப்பா முடிவு பண்றாங்க. எல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ல போதையில தான் இப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க பழைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது வழியில ட்ரெயின்ல ஒரு ஆள் இவங்களை ஃபாலோ பண்றாங்க. இதை கவனிச்சு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பி ஓடுறாங்க. அப்படியே ஓடும்போது ஒரு டனல் கிட்ட, ஒரு சப்வே டனல் கிட்ட அந்த செகண்ட் ஒய்ஃப் ஜாக்கிங் போறத பார்த்து அவங்க பின்னாடியே போறாங்க. கோவமா அவங்கள கத்தி கூப்பிடுறாங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க பலமா நம்ம ஹீரோயினை அடிக்கிற சத்தம் கேக்குது. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உடம்புல அங்கங்க ரத்தமா இருக்கு. வெளியே அவங்க ஃப்ரெண்டு ரத்தத்தை எல்லாத்தையும் பார்த்து பதறி என்ன ஆச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோயின் எதையும் கேட்காதன்னு சொல்லி கதவை சாத்திடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு குடிச்சா என்ன நடக்குதே தெரியாது போல. அதனால அவங்க நைட்டு போன்ல என்ன நடந்துச்சுன்னு பாக்குறாங்க. எவ்வளவுதான் நினைச்சு பார்த்தாலும் நைட் என்ன ஆச்சுன்னு ஞாபகம் வரல. ஒருவேளை போதையில இந்த செகண்ட் ஒய்ஃபை கொண்டுட்டாங்களா அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா எந்த தகவலும் இப்போதைக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு வரல. ஓரிரு நாள் வழக்கம் போல போகுது. நம்ம ஹீரோயின் இந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வர ஒரு ரிலீவிங் சென்டருக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் புதுசுனால அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சரி, நீங்க என்ன மாத்திரம் நினைக்கிறீங்க, உங்க கோல் என்னன்னு கேட்க, நான் குடிப்பழக்கத்தை அடிமையிட்டேன். குடிச்சா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன். நான் இனி எதையும் மறக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எதெல்லாம் மறந்தனும் அதெல்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் ட்ரெயின்ல வீட்டுக்கு போகும்போது ஒரு லேடியை பாக்குறாங்க. இவங்க யாருன்னா இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோடைய எம்டியோடைய ஒய்ஃப். நம்ம ஹீரோயின் ஏன் இவங்களை பார்த்து முகத்தை மறைச்சுக்கிறாங்க? ஏன்னா முன்னொரு முறை இவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது இந்த பாஸ் ஒய்ஃபோடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 2 பேரும் போயிருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோயின் குடி போதையில பெரிய ரகலையே பண்ணி அங்க இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டோடைய வேலை கூட போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஹீரோயின் வீட்லயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க. எங்க அவங்க நம்மள பார்த்தா ரொம்ப சங்கடமா போயிடும்னு அங்க இருந்து மறைஞ்சுக்கிறாங்க. நைட்டு வீட்டுக்கு போனதும் இவங்க வீட்டுல போலீஸ் வந்திருக்காங்க. எதுக்காகனா 2-3 நாளைக்கு முன்னாடி இவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுல வேலை பார்த்தால அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு மேகன் அவ காணாம போயிட்டா. அதே சமயம் அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயின் எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிருப்பாங்க. சோ உங்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் கிட்ட பதில் இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு வேலை போனதை பத்தியும் சொல்லிடுறாங்க. எல்லா கேள்விக்கும் பதில் முன்னுக்கு பின்ன முரணாவே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி, நாங்க தேவைப்பட்டா மறுபடியும் வரோம்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட போலீஸ் அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வேலை போனதை பத்தி ஏன் என்கிட்ட நீ சொல்லல அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் நடந்ததை பத்தியே யோசிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில பால்கனில அந்த செகண்ட் வைஃபும் ஒரு ஆளும் கிஸ் பண்ணதை நம்ம ஹீரோயின் பாத்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலா இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அது செகண்ட் வைஃப் இல்ல, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு மேகன். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் அந்த லேடி போலீஸ் கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் குடி போதையில தப்பா பாத்துருப்பாங்கன்னு அந்த போலீஸ் அதை உறுதியா நம்ப மாட்டாங்க. ஆனா இதை நம்ம ஹீரோயின் சும்மா விடுறதா இல்ல. இந்த விஷயத்த அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு மேகன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அவருடைய வீட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலா இந்த மேகனுடைய ஹஸ்பண்டுக்கு நம்ம ஹீரோயின் தான் இவருடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய மொத பொண்டாட்டி அப்படின்ற விஷயம் தெரியாது. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த மேகனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. மேகன் எனக்கு காலையில பால்கனில வேற ஒரு ஆள் கூட கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண விஷயத்த இந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல மனுஷன் கேட்டதும் அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. சரி, அவன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு சரியா அடையாளம் தெரியல. உடனே இந்த மேகனுடைய ஹஸ்பண்ட் ஒரு போட்டோவை காட்டி இவனான்னு கேக்குறாங்க. அவன் யாருன்னா அந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் இருப்பான்ல இவன் தான் என் ஒய்ஃப் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சாங்க இவன் தான் அந்த ஆளு. கட் பண்ணா 2 மாசம் முன்னாடி இருந்தே அந்த டாக்டருக்கும் மேகனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு நாள் மேகன் குழந்தை பெத்துக்கிறத வேணும்னே தள்ளி போடுறான் அப்படின்ற விஷயம் ஹஸ்பண்ட் காரனுக்கு தெரிய வர 2 பேருக்கும் ஒரே சண்டை. இடையில முன்னாடி மேகன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. அதெல்லாம் கடந்த காலம், போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம ஹீரோயின் சொன்னதை வச்சு மேகன் ஹஸ்பண்டும் அந்த டாக்டரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் டிவில பாக்குறாங்க. உடனே அவங்களுக்கு மேகன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, உடனே உங்களை பாக்கணும்னு. நம்ம ஹீரோயினும் உடனே மேகன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹஸ்பண்ட் காரன் அந்த டாக்டரை உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அது போக அந்த டாக்டர் இந்த மேகன் ஹஸ்பண்டுக்கும் மேகனுக்கும் பல நேரங்கள்ல சண்டை வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட இந்த ஹஸ்பண்ட் மேலையும் போலீஸ்க்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி, கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போயிறாங்க. போற வழியில எக்ஸ் ஹஸ்பண்டும் செகண்ட் வைஃபும் நிக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்போ இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. என்னன்னா அந்த செகண்ட் வைஃப் கார் டோரை க்ளோஸ் பண்றத பார்த்தா இவங்க அந்த டனல் கிட்ட ஒரு கை அடிச்சதுல அது மாதிரி இருக்கிறத உணர்றாங்க. உடனே கோபமா போய் இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட 4 நாளைக்கு முன்னாடி உன் பொண்ணாடி என்ன அடிச்சா தெரியுமா, அவளை நான்
நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்த, நீயே ஒரு குடியாரி, நீ சொல்றது எப்படி நம்புறதுன்னு சொல்லி அவன் நம்ப மாட்டான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறா. ஒருவேளை இவன் கிட்ட டைரக்டா பேசினா மேகன் கேஸ்ல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு பாக்குறாங்க. ஆனா மனுஷ அநியாயத்துக்கு ப்ரொஃபஷனலா இருக்காங்க, எந்த சம்பவத்திலயும் மாற்ற மாதிரி தெரியல. சரின்னு நம்ம ஹீரோயின் அவங்க கடந்த காலத்தை சொல்லி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த செகண்ட் வைஃபும் போலீஸ் கிட்ட போய் நம்ம ஹீரோயினை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அடிக்கடி என் புருஷனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது, அந்த நம்பர் நம்ம ஹீரோயினா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு போதாது, உண்மையான எவிடன்ஸ் தான் வேணும்னு சொல்லி அவங்களே அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா உங்க ஹஸ்பண்டுக்கும் அந்த பொண்டாட்டிக்கும் இன்னும் டச் இருக்குது போல அப்படின்னு சொல்லி இவளையும் குழப்பி விட்டுறாங்க. இந்த செகண்ட் வைஃபுக்கும் இப்போ ஹஸ்பண்ட் மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. வீட்டுல புருஷங்கார இல்லாத நேரத்துல அவருடைய கம்ப்யூட்டரை ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா பாஸ்வேர்டு தெரியல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அந்த மேகன் ஹஸ்பண்ட் வரும். மேகன் காணாம போறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்த விஷயத்த டாக்டர்காரன் சொல்லி இருக்கிறத போலீஸ் இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை சொல்லி மனசு கஷ்டப்படுறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்லயே தூங்கவும் செய்யறாரு. அப்படியே சீன் 1 மாசத்துக்கு முன்னாடி மேகனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. நைட்ல புருஷங்காரனுக்கு தெரியாம அந்த டாக்டர் வீட்டுக்கு மேகன் போறா. தன்னுடைய இளம் வயசுல நடந்த ஒரு மறக்க முடியாத விஷயத்த பத்தி அவர்கிட்ட சொல்ல ட்ரை பண்றா. என்னன்னா, இவளுடைய லைஃப்ல முன்னாடி ஒருத்தர் கூட உறவு இருந்துச்சுன்னு சொன்னல, அப்போ இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான். ஒரு முறை இவ பாத் டப்ல குளிக்கும் போது அந்த குழந்தைய மேல போட்டுட்டு தூங்கிருப்பா. எதிர்பாராத விதமா இவ அப்படியே தூங்கி தொலைச்சதால பாவம் அந்த குழந்தை தண்ணியில மூழ்கி செத்து போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு இவளுடைய அந்த பழைய புருஷனும் ஓடி போயிட்டான், திரும்பி வரவே இல்லையா. இதனால இவளுக்கு குழந்தை பெத்துக்கவே பயமா இருக்கான். இப்போதான் இந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. அப்படியே அந்த டாக்டரை கட்டி பிடிச்சு அழுவுறா. அடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப நிகழ்காலத்துல அந்த டாக்டர் கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ண. ஒரு முறை அந்த செகண்ட் வைஃபோடைய குழந்தைய தூக்கிட்டு போயிடுவான்னு நான் முன்னாடி சொன்னேன்ல, அது ஏன்னு சொல்ற. அதாவது இவ அந்த குழந்தை மேல ரொம்ப ஆசையா இருப்பாளாம், அதனால அதை பார்க்கணும்னு தூக்கிட்டு போனாலே தவிர துன்புறுத்த இல்ல அப்படின்னு சொல்லி இவளும் மனசு கஷ்டப்பட்டு அழுவுறா. அடுத்த சீன்ல அந்த மேகன் பொண்ணுடைய உடம்ப அழுகிய நிலையில டெட் பாடியை ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. டிவில பிளாஷ் நியூஸ்ல ஓடுது. நம்ம ஹீரோயினும் எல்லோரும் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுல அவளுக்கு முன்னாடியே அந்த மேகன் ஹஸ்பண்ட் உள்ள இருக்கா. பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பதட்டம். மேகன் கர்ப்பமானதுக்கு நான் காரணம் இல்லைன்னு, உனக்கும் மேகனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு போலீஸ் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளா நீயும் நானும் மீட் பண்றதை வச்சு உனக்கும் எனக்கும் கள்ள தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நானே என் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. சொல்லு, உனக்கு என்ன என்கிட்ட வேணும், ஏன் என்ன பார்க்க வந்தேன்னு அடிக்க ட்ரை பண்றான். ரொம்ப மிரட்டிட்டு அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோயினும் அடுத்த சீன்ல அந்த மேகன் ஹஸ்பண்ட் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. அப்போ அங்க அந்த லேடி போலீஸ் அங்க வந்து என்ன விஷயமோ அது என்கிட்ட சொல்லுன்னு இவளை தனியா கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மேகன் ஹஸ்பண்ட் என்ன கொலை ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு அந்த போலீஸ், மேகன் உனக்கு தெரியாதுன்னு சொன்ன, அப்புறம் நீ ஏன் அவனை உன் வீட்டுல ஸ்டே பண்ண விட்ட, அப்போ உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, ஒருவேளை நீ தான் மேகனை கொன்னிட்டியான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மேலும் குழம்பி பயத்தோட அங்கிருந்து வீட்டுக்கு ஓடுறா. இப்போ கடைசியா போன வாரம் காணாம போன அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அன்னைக்குதான் மேகன் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுது. போன்ல இதுக்கு காரணமானவங்க கிட்ட இத பத்தி சொல்லி நேரா மீட் பண்ண கூப்பிடுறா. அடுத்த சீன்ல அந்த டாக்டர் வீட்டு பால்கனில நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வரா. 2 பேரும் கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த காட்சியை தான் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு ட்ரெயின்ல போகும்போது பார்த்து தப்பா நினைச்சிருப்பாங்க. இப்ப நிகழ்காலத்துல நம்ம ஹீரோயின் ஒரு பார்ல அன்னைக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிருப்பாருல, அந்த ஆளை பாக்குறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அவனை கூப்பிட்டு கேட்டா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அகைன் ட்ரெயின்ல அந்த எக்ஸ் ஹஸ்பண்டுடைய பாஸ் அவருடைய ஒய்ஃபை பாக்குறாங்க. இந்த முறை நம்ம ஹீரோயின் தைரியமா அவங்க முன்னாடி போய் நின்னு அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா பதிலுக்கு அந்த பாஸோடைய ஒய்ஃப், நீ ஏமா என்கிட்ட மன்னிப்பு கேக்குறன்னு சொல்ல, இல்லங்க அன்னைக்கு நைட்டு பார்ட்டியில நான் குடிச்சிட்டு பெரிய ரகலை பண்ணிட்டு இதனாலதான் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுடைய வேலையே போயிடுச்சுன்னு சொல்ல, இந்த பாஸோடைய ஒய்ஃப், சே நீ தப்பா நினைச்சிட்ட, அன்னைக்கு நீ ஆக்சுவலா ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்த, நான் உன்னை ரூம்ல படுக்க வச்சுட்டேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம உன் ஹஸ்பண்டுக்கு வேலை போனதுக்கு காரணம் நீ இல்ல, அவன் எல்லா பொண்ணுகிட்டையும் தப்பா நடந்துக்கிட்டான்ற விஷயம் தான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பயங்கர அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னதே அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். நடந்த எல்லா தப்பையும் அவன் பண்ணிட்டு பழிய பாவம் இவங்க மேல போட்டிருக்கான். இவங்களுக்கு குடிச்ச என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல, அதனால இவன் சொன்னதை வச்சு இவங்க அப்படிதான் நடந்துச்சுன்னு நம்பியிருக்காங்க. இந்த பக்கம் அந்த செகண்ட் வைஃபும் மறுபடியும் சிஸ்டம் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பழைய பேசிக் போன் கிடைக்குது. அதை ஆன் பண்ணி பார்த்தா இந்த புருஷன்காரனுக்கு போன்ல யாரோ நடுராத்திரியில கூட தப்பா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சரியா யாருன்னு பாக்குறதுக்குள்ள பின்னாடி புருஷன்காரன் வந்துட்டு போனை உள்ள மறைச்சு வச்சிடறாங்க. நைட் அந்த புருஷன்காரன் தூங்கினதுக்கு அப்புறம் நடுராத்திரியில வெளியே போய் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேக்குறாங்க. அப்போதான் தெரிய வருது, நான் மேகன் பேசுறேன்னு சொல்லி நிறைய மெசேஜ் இந்த ஹஸ்பண்ட் காரனுடைய போனுக்கு வந்திருக்கு. கேட்டதும் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். அகைன் கேட்கறதுக்குள்ள புருஷன்காரன் முடிச்சிட இவங்களும் போனை தூரமா தூக்கி போட்டுட்டு உள்ள போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சம்பவம் நடந்த டனல் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் எப்படியாச்சும் ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. அப்போதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆக்சுவலா அன்னைக்கு டனல் கிட்ட ஜாக்கிங் போனது அந்த செகண்ட் வைஃப் கிடையாது, மேகன். நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்றதை பார்த்து மேகன் அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்ல, அவனும் வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சு போட்டுட்டு மேகனை கார்ல கூட்டி போயிருப்பான். இப்போதான்
இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு கிளியரா ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிய வரதுனால இவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் மேகன் கொலை பண்ணா அப்படின்ற விஷயமும் இவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் அவங்க பழைய வீட்டுக்கு போய் அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி குழந்தைய கூப்பிட்டுட்டு போக சொல்றாங்க. ஆனா இந்த செகண்ட் ஒய்ஃப் ஒரு சின்ன நம்பிக்கையில நம்ப மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் ஒய்ஃபை உள்ள கூப்பிட்டு போயிடுறான். பின்னாடியே நம்ம ஹீரோயினும் நீ தாண்டா கொலை பண்ண அப்படின்னு கத்திக்கிட்டே போறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு செகண்ட் ஒய்ஃபுக்கு சொல்ல, ஆமா நானும் மேகனுடைய வயசை உங்க போன்ல கேட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த புருஷன்காரனுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க 2 பேருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. உடனே குழந்தைய காட்டி செகண்ட் ஒய்ஃபை லைட்டா பயமுறுத்துறான். அவங்களும் குழந்தைய கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை ஒரே அடி அவங்க அங்கேயே மயக்கம் போட்டுறாங்க. இப்பதான் மேகனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. மேகனும் இந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் ரொம்ப நாளா கள்ள தொடர்புல இருக்காங்க. அடிக்கடி கால் பண்றதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிடையாது, இந்த மேகன் தான். மேகனை கார்ல கூப்பிட்டு போன இவன் ஆள் இல்லாத காட்டு பக்கமா கூப்பிட்டு போறான். அந்த இடத்துல வச்சு மேகன் கர்ப்பமான விஷயத்த சொல்றா. இதை கேட்ட இவன் அதை கலைக்க சொல்ல இவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. ஒரு கட்டத்துல வார்த்தை போர் முத்தி போக இவன் மேகனை அடிச்சு கொன்னுடுறான். மரத்துக்கு அடியில சுருக்கி வச்சுட்டு போயிடுறான். தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட தப்பிச்சு ஓடுறாங்க. கரெக்டா வெளியே டோர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்க வந்த இவன் நம்ம ஹீரோயினை கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்றான். பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கம்பி எடுத்து அவனை அடிச்சு போட்டுட்டு அகைன் கதவு திறந்து வெளியே ஓடுறாங்க. இவனும் விடாம தடுத்துறான். ஒரே இடத்துல நம்ம ஹீரோயின் அந்த சின்ன கம்பியை வச்சு இவன் கழுத்துலயே ஒரே சுருக்கா சுருக்கிடுறாங்க. ரத்த வெள்ளத்துல கீழே சாக கிடக்குறான் அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட். இதெல்லாம் பார்த்தபடி பின்னாடி வந்த அந்த செகண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் காரனை காப்பாத்துவான்னு நினைச்சா அவன பங்குக்கு மேற்கொண்டு அந்த கம்பியை ரொம்பவே திருக்கி விட்டு அந்த இடத்துலயே அவனை கொன்னுடுறாங்க. போலீஸ் வந்து 2 பேரையும் கைது பண்ணுது. விசாரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல தப்பு இல்லைன்னு நடந்த உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சு 2 பேரையும் விடுதலையும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ தன்னுடைய பழைய கசப்பான வாழ்க்கைய மறந்து அதுல இருந்து விடுபட்டு புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின்ல வழக்கமா உட்கார்ந்து போற பக்கத்தை மாத்தி மறுபக்கம் உட்கார்ந்து ஒரு புதிய பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ.